எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பிந்து வரும் வளர்ந்தவுடன் காய் கிடைக்கும், காய்கள் எல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. உழவும் தொழிலும் இங்கே நாம் படைப்போம், உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்ப்போம். உழவும் தொழிலும் இங்கே நாம் படைப்போம், உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்ப்போம். பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சுமத்தை நாம் பெறுவோம், நாடி வழி வீடு கட்டி வாழ்ந்திருப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. நெஞ்சே ஒரு களங்கமில்லை, சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை, பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை, பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை, தோல்வியும் இல்லை. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. என்ன அது தகரட்டுல வர்ற மாதிரி சவுண்டு? இது நல்லா வரணும் நல்லா வரணும்னு எத்தனை தடவை சொல்றது? அவங்க கிட்ட சொல்லிடுங்க நல்லா வரணும் சவுண்ட் அப்படின்னு. நம்ம பழைய முன்பு வராருங்க, எங்க வராது. வாங்க மலையாடி வாங்க, உட்காருங்க. பரவாயில்லப்பா உட்காருங்க. நிக்கிறியாப்பா? நீங்க உட்காரு. இருக்கட்டும் ராஜி, உன்னை இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. ராஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். அப்படிங்களா? என்னங்க? என் மில்ல உனக்கு வித்தலான்னு. மில்ல என்கிட்ட விற்கிறீங்களா? ஆமா, உன்னுடைய உழைப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு நல்லா தெரியும். மேலும் மில்லு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வேலையிலையும் உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல அனுபவம் இருக்குது. அதனால என் மில்ல கொண்டு நீ இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாம். அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? பரவாயில்ல, இப்ப இருக்கிறத கொடு, மிச்சத்தை சௌகரியப்படி எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன், நீ வீட்டுக்கு வா. சரி, நான் வரட்டுமா? இது சாப்பிடாம போய் என்னப்பா யோசிக்கிறேன்? ஒண்ணு நீங்க ஓட்டுறீங்க. அப்ப நான் வரட்டுமா? என்னடா எனக்கு ஒண்ணும் விளங்கல. ஐயா, அன்னைக்கு நீங்க பாண்டது போல உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு. இனிமே நீங்க தொட்டது தொடங்கும், வெச்சது விளங்கும், மண்பொமையெல்லாம் கூட பொன்பொமையா மாறப்போகுது பாருங்களேன். என் கையில என்னடா இருக்கு? எல்லாம் என் தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டம். A for apple. A for apple. B for bat. B for bat. C for cat. C for cat. God. G for generator. O for omission. D for distraction. Correct? Very good.
அண்ணா மத்தியானம் சாப்பாடுக்கு சீக்கிரம் வந்துருங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, எனக்காக உன்னை காக்க வைப்பனாமா? கரெக்டா 11:45 நான் டைனிங் ஹால்ல ரெடி. வரட்டுமா? சரி. இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100 சொல்லி வச்சது போல வந்து நிக்கிறிய. ஆமா, நம்ம கேஸ் என்ன பாச்சு? வெற்றிதாத்தே, காட்டூர் வீடு நமக்கு தான் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது தம்பி. எப்படியோ நம்ம பூர்வீக சொத்தை காப்பாத்துனீங்க, அதுவே போறோம். விட்டுடு வேணா, அதுக்காக தானே இவ்வளவு நாளா ஊர்லயே தங்கி கேஸ நம்ம பக்கம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற. ஆமா, எங்க செங்கல்ராயன்? அவன் தானே, நீ போனதுல இருந்து அவனுக்கு ஒரே வேலை. யாரா அவன்? கருங்கல் தூங்கும் போது இப்படியா எழுப்புறது? எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? வெளியில போ. அவன் எழுந்திருக்கிறான் என்னமோ, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என் மச்சான் வர்ற வரல ஒரு கடைக்கார பையன் உள்ள வரப்படாது. எல்லாம் வெளியில போ. போகும்போது உள்ள தாள போட்டு போ. நம்ம कर्म की फैसला செய்றான் இல்ல, நம்மளுக்கு தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் கே மேல போட்றா. போலீஸ் மச்சான், எங்க அந்த கடங்கார பையன்? நீதான் கடங்கார பையன்? இல்ல இல்ல, அந்த கடன் கொடுத்த பையன் அவன் போயிட்டான். ஆமா, என்னது பகல் வேளையில கும்பகர்ண மாதிரி தூக்கம் போடுற? என்ன செய்யறது மச்சான், ஒரு அதிசயம். என்ன, நீ ஊரை விட்டு போனதுல இருந்து வெளியூர் போறது இல்லையே. ஏன், உன் மதிப்பு போயிடுமா? இருந்தாலும் போறதுக்கு அதானே. என்ன ஒவ்வொரு பையனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். வெளியில போன தோலை உரிச்சு கஞ்சரா கட்டிடுவான் போல. ஐயோ, என்ன மச்சான் சேர்த்துட்ட? உனக்கு தெரியாது இல்ல மச்சான், நான் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, எல்லாம் பழைய பாக்கி தான். அது தம்பி தம்பியா வளர்ந்து தலைக்கு மேல போய் நிக்குது. ஏன் நம்ம அத்தை உனக்கு காசு கொடுக்குறது இல்லையா? வெட்ட கடனுக்கு தான் சோத்த வடிச்சு கொட்டுறேனே, காசு வேறையான்னு லிமிட் இல்லாம கர்ச்சனை பண்ணுது. விடு மச்சான், இன்னைக்கு நீ வந்துட்டு இல்ல, நாளைக்கு பாரு கடத்தருவுக்குள்ளார புந்து சலாவரசு அடிச்சு ஒவ்வொரு பையனும் வணக்கம் போட வைக்கிறேன். நீ ஆமா, இவர் பெரிய தண்டியர், ஓடா பழக்க தெரியாத பையல. இந்த தம்பி அடிக்கடி என்ன நீ கேவலமா பேசிக்கிட்டு இருக்க, இது நல்லா இல்ல. எப்போதும் ஒரு லிமிட்டோட இருக்கணும். இந்த பாரு, நான் இப்படி இருந்துட மாட்டேன், எனக்கு அவஸ்தம் வருது. அவஸ்தம் உடனே ஞாபகம் வந்துருச்சு. மச்சான், உன் கூட வேலை செய்து இருந்தா அந்த ராஜு. ஆமா, ராஜு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அப்படியா? பெரிய பணக்காரன். ஆமா தம்பி, அவன் கார் என்ன, பங்களா என்ன, கைவட்டி நிக்க ஆளுங்க என்ன, மில் என்ன, மேஸ்திரி என்ன, அது என்ன இல்ல. ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் வேலை செய்தீங்கல்ல. ஆமா, அதான் அவன் வேலை பார்த்துட்டான். அப்படின்னா அவன் சொந்தத்துல வாங்கிட்டான். ஆச்சரியமா இருக்குதப்பா. ஆச்சரியம் இல்ல தம்பி, அதிசயமா கூட இருக்கு. ஊரெல்லாம் இதே பேச்சா கொல்லுன்னு கிடக்கு. கொல்லுன்னு கிடக்கா? நீ சும்மா இருமா, நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலைன்னு கிடக்குன்னு. மச்சான், இப்ப அவன் ராஜு இல்ல, ஜூ எல்லாம் போச்சு. இப்ப ராஜா சேர்க்கறான், காசு சேர்க்கறான். அது மட்டுமா, அப்படியே டிப் டாப்பா கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு நடந்து வந்தான்னு அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு. அதோட போச்சா, அப்படியே அரக்கண்ணால பார்த்து ஓ அப்படி இடுனா நீ ஆள விடுன்னு நான் ஓடியாந்துட்டேன். ஆமா, அவன் தங்கச்சி இப்போ. ஐயோ, அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறேன்? அது கார் ஏறி. ஓஹோ, தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டான காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா, ஆஹா, இவன் எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தனும் விரல் மேல மூக்க வைக்கிறான். அதோட போச்சா, இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயனும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு. களப்பசங்கள்லாம் எனக்கு தான் மருமங்கிறான், குமர பசங்கள்லாம் நான் தான் தாலி கட்டுவேங்கிறான். போட்டி மேல போட்டி, லிமிட் தாண்டி நிக்குது. மச்சான், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணும். என்ன? வேண்டிய வேங்கிற முறையில நீயே போய் நேர்ல அவனை பார்த்து நெருங்கி உட்கார்ந்து பேசி. சும்மா இருப்பா, நான் சும்மா தான் இருக்கிறேன், நீ இருக்க முடியுமோ? அவங்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லற கடையெல்லாம் தீர்த்துருவேன். அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய இருக்கிறோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கணும். அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா? கேட்டா தான் கொடுப்பான. உன் விஷயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி. சும்மா இருந்தா நீ இவனாட்ட சோம்பேறி ஆயிடுது.
நாளைக்கு உனக்கும் காலாகாலத்துல ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாம்? நல்ல விஷயங்கள்லாம் காலாகாலத்தில் நடக்கும். கரெக்ட். ஆனந்த், ஆனந்தனா எங்க இருக்கா? வெளியில இருக்கா சார்? வரச்சு வரச்சு. என்னுடைய பழைய கால ஃப்ரெண்டு. நான் அவனு ஒரு சமயம் இதே ஃபேக்டரியில ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். நாம் ராஜு, ராஜு, ஆனந்தா, வா 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 வா. ஓகே, பரவாயில்ல. இது மிஸ்டர் ரத்னம். இந்த ஊர் பெரிய மனிதர்களே இவர் ஒருத்தர். என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். நான் சொன்னதே. ஆமா, வெரி குட் வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. ஐ வில் மீட் யூ லேட்டர். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? பாய், ட்ரிங்க் கொண்டு. எஸ் சார். இந்த அட்மாஸ்பியர்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ராஜ், எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நாம போராடினோமோ அதே ஆதிக்கத்தை கைப்பற்றி அந்த இடத்திலேயே நீ ஆட்சி செலுத்துறத பார்க்கும்போது நான் சரித்திரத்துல படிச்ச ஆபிரகாம் லிங்கனே உன் உருவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். என் உடம்புல ஏதோ ஒரு வித உணர்ச்சி பரவுது. ஒரு தொழிலாளி இந்த நிலைக்கு வந்ததை பார்த்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் ராஜ். நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம கையில என்ன இருக்கு? மேக்சிமம் முயற்சி பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஆமா ஆமா ஆமா, நீ இப்ப என்ன செய்யற? ஒண்ணும் இல்ல, இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன். அந்த யோஜனையின் முடிவுதான் என்ன இங்க கொண்டு வந்தது. சும்மா சொல்லு, என்ன சமாச்சாரம்? இது நானா செய்த முடிவில்ல, நண்பர்களுடைய தூண்டுதல் மேலதான். என்ன புதிர் போடுற மேன் நீ? ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன், கூச்சமா இருக்குதுப்பா. இதோ பாரு ஆனந்தா, ஒரே டிஃபன் கறிய சாதத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டதை நான் இன்னும் மறக்கல. சூட்டு பூட்டோட இருக்கேன்னு பாத்தியா? இதெல்லாம் சும்மா ஊருக்காக. சாதாரணமா இருந்தா கஞ்ச பயன்னுவான், கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா ஆறாம் பாடுறா அப்படின்னுவான். அதுக்காக தான் இதெல்லாம். ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அதே பழைய ராஜி தான். அப்படி நினைச்சுதான்ப்பா வந்து வந்து உன் ஃபேக்டரியிலேயே நானும் ஒரு வேலை செய்து உண்மையா தாப்பா சொல்றேன். அதுக்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன். கொஞ்ச நேரத்துல என்னுடைய மனசே குழம்பி போச்சு. ஆனந்தா, நீ இந்த எண்ணத்தோட வந்திருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்பா, உங்ககிட்ட நேர்ல வந்து வேலை கேட்க எனக்கு தகுதி இல்லையா? இல்ல இதுக்கு வேற யாருடைய சிபாரிசாவது? நான் அதை சொல்லல ஆனந்தா. நீயும் நானும் ஒன்னா பழகணுங்க. நான் முதலாளி ஸ்தானத்துல இருக்கும்போது உன்னை எப்படி நான் தொழிலாளியா நடத்துறது? நீ வந்து வேற எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணு, நான் சிபாரிசு பண்ண. பழகாதவங்க கிட்ட வேலை பார்த்து அவதிப்படுறதை விட பழகினவங்க கிட்ட வேலை பார்க்கறது கௌரவம் இல்லையா? நானும் அதே தான் சொல்றேன். ஆனந்தா, நாம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நண்பர்களாவே இருப்போம். நண்பனாவே இருந்து வேலை செய்து உன் ஃபேக்டரி முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடக்கூடாதா? என்னுடைய மனசுல இருக்கிறத உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ வேற ஏதாவது உதவி கேளு, செய்யறேன். இதை தவிர வேற எந்த உதவியும் எதிர்பார்த்து நான் இங்க வந்தேன். வேலை கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லட்டுமா? நீ இங்க வேலை பார்க்கறது எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா உன்னை வருத்தமா அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆல் ரைட், நடக்கிறது நடக்கட்டும். நாளைல இருந்து நீங்க வேலைக்கு வா, எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கணும். தேங்க்யூ அப்பா, இந்தாங்க காபி. ஏப்பா இந்த வேலைல உங்களுக்கு? நான் செய்யாம உங்க அப்பா நான் செய்வேன். எங்க அப்பனை தான் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். ஒரு வேலைக்காரர் வச்சுக்கிட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். நீ என்னமோ சுலபமா சொல்லிவிடுற. என்னென்ன இருக்கு? சம்பளம், சாப்பாடு, வெட்டிச்சல, வேலையை பாருமா நீ. எப்படியாவது போங்க, எனக்கு என்ன. கெட்ட காலத்துக்கு வந்துட்டேன்னா இது எங்க பார்த்தாலும் ஒரே தலைமயம். யோ, இந்த வீட்டுக்கு என்ன செவிட்டு போகணும்னு பேரா? எந்த குருட்டு போய் சொன்னது? நான் தான் சொல்றேன். எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே. ஏன் இல்ல, நான் இருக்கேனே. நீ இரு, உன் முதலாளியை கூப்பிடு. முதலாளி உள்ள இருக்க. நான் வந்திருக்கிறதாக சொல்லுப்போ. ஆமா, நீங்க யாருங்க? என்ன அது அசிங்கமா கேக்குற? செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா? பயமுறுத்தல்லையே பேர் வாங்கியிருக்காப்புல இருக்கு. இந்த பேர் வரதுன்னா சும்மாவா? முட்டாளுக்கும் முரடனுக்கும் தானையா சீக்கிரத்துல பேர் வரும். அது என்னமோ வாஸ்தவம் தான். நீ ஒண்ணும் ஆமோதிக்காத முதலாளியை கூப்பிடு. இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது, அவர் பூஜையில் இருக்காரு. நீ போயிட்டு வா.
ஐய கடவுளை கும்பிடுறதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் கண்காணிகளா, இதுக்கு கமிஷன் வேற. நானும் ஒத்துக்க மாட்டானு. இந்தாப்பா இப்படி உட்கார். இருக்கட்டும், சும்மா உட்காரு. சும்மா இருக்கட்டும். ஓஹோ, நீண்ட மரியாதை கொடுக்குறேன். அப்ப நானும் நின்றுக்கிறேன். பாரு, ஒரு நாள் எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும். அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன். இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? என்னது? இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள்ல. ஆமா. அவ யார் தெரியுமா? எங்க முதலாளியோட பொண்ணு. அடப்போ ஐயா, அம்மான்னு. அவ என்னுடைய கண்ணையா, என் ஆருயிர் காதலி. என்னது? கொசு கொசு கொசு. கொசுவுக்கு ஒரு அடியாளா? அப்பா கொசு அடிச்சான். இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்து அடிச்சா என்ன? மருந்ததுக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்தி போறேன். ஆமா, அந்த பொண்ணு உங்களை விரும்புதா? ஐயா, அவ கண்ணுல இருந்துதான் ஐயா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லாமல் சொல்லி என்ன கொல்லாமல் கொள்றாள் ஐயா. என்ன இழிப்பு? ஏயா நீ இழிக்கிற? ஓஹோ, நீ என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த ஆளு பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளார பொண்ணை வர சொல்லு, உன் முன்னால் நிரூபிச்சு காட்டுறேன். ராணி, ராணி, என் காதலிய ராணின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை உனக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிறானா? அவன் என்ன முதலாளி? என் முட்டாள் முதலாளி. ஓஹோ, ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு. சோத்து சர்வீஸ், சோத்து சர்வீஸ். ஏப்பா கூப்பிட்டீங்க? அப்பா நீங்களா? அயோக்கிய பேரு. இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? அப்பங்கிறத மறைச்சு வேலைக்காரனை போல நடிச்சு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கிளம்பி இருக்கோம். தொண்டை துறக்காதே, சங்க ஒதுக்கி போடுங்க. ஏமா, இந்த காலி பேர் உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. ராணி, அடிச்சிடாத என் தலையை ராணி. என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சரித்திரத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தாத. மனசுல எதையும் மறைச்சு வைக்காத. விவரமா வெளியே சொல்லு. அப்பா அப்பா, இந்த ஆள் என்னமோ வளர்றான். இது உண்மை நினைச்சிடாதீங்கப்பா. புதுசா சொல்றேன். பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் பிறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன் முன்னால இதெல்லாம் சொல்லுமா? நீங்க தனியா கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க. விஷயத்தை கக்கு கக்குன்னு கக்குது. நிறுத்தையா? அப்பா, இந்த ஆள் அட்ரஸ் இல்லாதவன் போல இருக்கு. நான் எங்கேயாவது வெளியில போன என் பின்னாலேயே சுத்துறான். ஏண்டா, உண்மையா? உண்மைதான். இருப்பு இருக்கிற இடத்துலதானே ஈ சுத்தும். நீ ஒழுங்கா வெளியே போறியா? போலீஸ் கூப்பிடுமா? வாயை துறக்காதே, தொலைச்சு தொலைச்சு. ஆளே மாறிட்டேன். இப்ப நீ பழைய பாட்டாளி ராஜுவின் தங்கையா, இல்லை பட்டம் சூட்டிக்கிறதுக்காக அலங்கரிக்கப்பட்ட இளவரசியான்னு எனக்கு தெரியல. கண்ணு கூசாம சூரியனை கூட பாத்துடலாம் போல இருக்கு. ஆனா உன்னை பார்க்க முடியலையே. போதும் உங்க கேள்வி. இல்ல ராதா, உண்மையாத்தான் சொல்றேன். காரும் பங்களாவும் கை நிறைய பணமும் இருக்கிற நீ என் வாழ்க்கை துணைவியாக முடியும்னு கற்பனை செய்ய கூட இப்ப எனக்கு பயமா இருக்கு. ஓ அந்தஸ்து எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. அப்படிலாம் நினைக்காதீங்க. என் தோற்றம் தான் மாறி இருக்கே தவிர மனசு பழைய நிலையில தான் இருக்கு. அதுல நிரந்தரமா நீங்க தான் ஆட்சி செலுத்துறீங்க. ராதா, உனக்கு தெரியுமா உங்க ஃபேக்டரியில? என்னது உங்க ஃபேக்டரியா? ஏன் பிரிச்சு பேசுறீங்க? நம்ம ஃபேக்டரின்னு சொல்லுங்க. உத்தரவு, அங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. தெரியுமே, அண்ணன் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆள் அனுப்புனேன். ராதா, இனிமே நாம அடிக்கடி சந்திக்காம இருந்தா நல்லது. ஏ, உங்க அண்ணன் கிட்ட வேலை பார்க்கிற ஒரு கூலிக்காரன் தான். அதனால என்ன? கொஞ்ச நாள்ல பாகத்தராக போறீங்க. பார்க்கலாம். நிலைமை மாறி இருக்கு. அதோட சேர்ந்து உங்க அண்ணனும் மாறிட்டானான்னு போக போகத்தானே என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒண்ணும் துப்பறிய வேண்டாம். அவர் எப்பவும் போலதான் இருக்காரு. வாங்க போலாம். ராஜசேகர், உங்க நோக்கப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இடத்து பையன் இருக்கான். யாரு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. இன்ஜினியர் பாஸ்கர்னு பேரு. ரொம்ப அழகா இருப்பான். உங்க தங்கைக்கு தகுந்த மாப்பிள்ளை. அப்படியா? அதுல இன்னும் என்ன விசேஷம்னா, அவருக்கு ஒரு தங்கை இருக்கா. அவளும் MBBS பாஸ் பண்ணிருக்கா. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ணன் தங்க ரெண்டே பேர் தான், வேற தொந்தரவே கிடையாது. சரி, ஒண்ணு செய்வோம். உங்க தங்கையே நீங்க பாஸ்கர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க. முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடியிட்டு எனக்கு என்ன அவசரம்? முதல்ல பாத்துக்கலாம். ரெண்டையும் முடிச்சிருவோம் சார். அந்த பையனை நான் பார்க்க முடியுமா? பேசா பாக்கலாம். ஒரு நாளைக்கு என் கூட வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் நான் காதல் போட்டு வைக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா இன்ஜினியரிங் பார்த்த மாதிரி இருக்கும், அதோட லேடி டாக்டரையும் பார்த்த மாதிரி.
ஆஹா 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 ஓஹோ 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 யார் 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 அவள் யாரோ ஊர் பேர்தான் தெரியாதோ யார் 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 அவள் யாரோ ஊர் பேர்தான் தெரியாதோ கலவை கல்லே சிலையாக தங்கப்பாளம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக மயங்க வைத்தாளோ யார் 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 அவள் யாரோ ஊர் பேர்தான் தெரியாதோ முத்துமணி திரள் ரத்தினமோ மொய்குழல் மேக சித்திரமோ முத்துமணி திரள் ரத்தினமோ மொய்குழல் மேக சித்திரமோ செத்தத்தி வந்த இதழாலே சிந்தும் புன்னகை மந்திரமோ செத்தத்தி வந்த இதழாலே சிந்தும் புன்னகை மந்திரமோ யார் 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 அவள் யாரோ ஊர் பேர்தான் தெரியாதோ கண்கள் மயங்கு கண்ணானாள் பெண்கள் மயங்கு பெண்ணானாள் கண்கள் மயங்கு கண்ணானாள் பெண்கள் மயங்கு பெண்ணானாள் நினைவில் மயங்கும் பொருளானாள் நிலவில் மயங்கும் இருளானாள் நினைவில் மயங்கும் பொருளானாள் நிலவில் மயங்கும் இருளானாள் யார் 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 அவள் யாரோ ஊர் பேர்தான் தெரியாதோ அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள் அச்சம் நாணம் மடம் கொண்டாள் அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள் அச்சம் நாணம் மடம் கொண்டாள் மஞ்சள் குங்கும மலர் கொண்டாள் மனதை சேர்த்து ஏன் கொண்டாள் யார் 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 அவள் யாரோ ஊர் பேர்தான் தெரியாதோ யார் 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 அவள் யாரோ சங்கரா ராதா அண்ணா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா வை அண்ணா எவ்வளவு நாளா இது நடக்குது? யாரு கேக்குறீங்க? ஒன்னதான் கேக்குறேன், எனக்கு தெரியாம இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு. திருத்தனமா? என்னண்ணா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியாம தான் இந்த காரியம் எல்லாம் செய்யறியா? அண்ணா ராதா, இவ்வளவு தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது? வந்து வந்து ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க. தெரியாத்தனமா செய்துட்டாங்க. இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். அதுக்கு சொல்லல சங்கரா, சரியா ஓட்ட தெரியாது, டிரைவரும் இல்ல, இப்படி தனியா கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள போலாமா? என்னமா அது அழுகுற? உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா என்னுடைய கதி என்ன ஆகும்? அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அண்ணா, நீங்க உண்மையிலேயே கோவிச்சுக்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, உன்னை கோச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் ஏதுமா? இனிமே தனியா போக கூடாது. எம்மாடி, நான் இப்போ உனக்கு ஒரு சாக்லேட் நியூஸ் சொல்ல போறேன். என்னன்னா அது? வர்ற வைகாசி மாசம் நம்ம ஃபேக்டரி ஆண்டு விழா கொண்டாட போறீங்களா? இல்லை, மேரேஜ் செலிப்ரேஷன். என்னது? கல்யாண கொண்டாட்டம். யாருக்கு? என் தங்கைக்கு. போங்கண்ணா.
ஏம்மா என் வாழ்க்கையின் லட்சியமே அதுதான் உனக்கு புரியும் இல்லையா? புரியும். உன் மனசு எனக்கு நல்லா தெரியும் இல்ல? சரி, உனக்கு ஏத்த மாப்பிள்ளையா தேட வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது எனக்கும் புரியும் இல்லையா? புரியும். எனக்கு மச்சனா நான் வர்றதுக்கு யாருக்கு அருகதை இருக்குங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? அது எப்படி எனக்கு தெரியும்? ஏன் தெரியாது? இது என்ன கேள்வி? ஓஹோ, கேள்வி சரியில்லை. ஆமாமா, உனக்கு தெரியாது. ஆனா உன் மனசுக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேன். அண்ணா, நான் கல்யாணமே செய்துக்க போறது இல்ல. அது நீ சின்ன குழந்தையா இருந்திருந்தா அதெல்லாம் சொல்லி இருக்கலாம். இப்ப நீ பெரிய குழந்தை பாரு, அதெல்லாம் சொல்ல கவலைப்படாத. வீட்டோட மாப்பிள்ளையா தான் பாப்பேன். ஓடி போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காசு கொண்டுட்டு வாங்க. ஓடு 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 ஓடு. மூட்டை தூக்குற வந்த விஷயம் ஆமா, இது என்ன சாக்கு மூட்டல? காதல் காதலா? காதலைய மூட்டை கட்டி தூக்கிட்டு வர எங்க பாப்போம். இரு மச்சான், இரு இரு. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா வீட்டுக்கு ரிலீஃப். காதல் செத்துரும் போல. காதல் செத்துரும். ஒண்ணு இல்ல மச்சான், நாய். நாயா? உனக்கு எதுக்குடா இந்த உத்தியோகம்? அதான் முனிசிபாலிட்டி வண்டி ஊரெல்லாம் சுத்துத. மச்சான், இது என்ன சாதாரண நாயா? சொரு பிடிச்ச நாயா? என் காதல் நாய் மச்சான். காதல் நாயா? ஐயா, என்னடா மச்சான் போய் போய் ஒரு நாய? இல்ல மச்சான், நான் முன்னே உங்ககிட்ட சொல்லி இல்ல, என்னுடைய ஆர்வயிர் காதலியர் ராணி. அட சாம்பு ராணி, நாய்க்கும் காதலுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா நிறைய சம்பந்தம் இருக்கு. என்ன? இப்ப நாயை நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அவ தேடுவா, கதறுவா, கத்துவா. நாயை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க பரிசு கொடுக்க முடியும்னு பத்திரிகையில விளம்பரப்படுத்துவா. ஓஹோ, அப்ப கொண்டுட்டு போய் நான் நிறுத்துவேன். என்ன பாப்பா, ஐயோ வாங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? பரிசு வேணும்னு கேப்பா. உடனே நான் சொல்லுவேன், எனக்கு வேண்டியது காதல் பரிசு. கை மேல லிமிட்டா வாங்கிட்டு வந்துருக்கேன். ஐயா பட முட்டாள். எங்க இது அவரு பாப்போம். அவரே முதல்ல அவரு. பார் பார், நல்லா பார் மச்சான். என்னடா இது? நாயின்னு சொன்ன பாய் வந்து நிக்கிறான். மச்சான், நான் எப்ப மந்திரவாதியமான எனக்கே தெரியல. எப்படி வந்த இங்க உள்ளார? எப்ப வந்து ஆத்தவராய் கரை செய்யற போட்டேன தெரியுமா? கல்யாணம் பிடிச்சு வந்திருக்காங்க. யாரு விட்ட பையன்டா இது? எப்படி வந்தான்னு எனக்கு புரியலையே. ஏன்டா என் மானத்தை வாங்குற? போட்டேனா தெரியுமா? யாரு விட்டு யாரா போடுறது? மடப்பத்தங்களா? ஐயா இந்த என் புள்ள பாடப்பா என் கண்ணு. ஐயா இந்த புள்ள பிடிக்கிறவன முதல்ல பிடிங்க. இவனை விட்டீங்கன்னா ஊரே நாசமாயிடும். இவன் புள்ளை மட்டும் பிடிக்கிறான். என் நாயமலை திருடிட்டு வந்தான். இவனை அரெஸ்ட் பண்ணு சார். முதல்ல அரெஸ்ட் பண்ணு. 305 இவனை அரெஸ்ட் பண்ணு. மச்சான். இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் இருங்க. இவன் நாயை திருடிட்டதா சொல்றீங்க. இந்த பையன் எப்படி சாக்குக்குள்ள வந்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, இந்தாயா இப்படி வா. ஆமா, உன் புள்ள எப்படி இந்த சாக்குள்ள வந்தான்? ஐயா மன்னிக்கணுங்க, கிராமத்துல இருந்து ரயில்ல வந்துனுங்க. பிள்ளைக்கு டிக்கெட்டு கேட்பாங்கன்னு கோணில கட்டி தூக்கிட்டு வந்துடுங்க. வர்ற வழியில தாகம் எடுத்துட்டு ஒரு திண்ணையில வச்சுட்டு தண்ணி குடிச்சாருங்க. அடப்பாவே, அந்த திண்ணையில தான் ஏன் மூட்டையை வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன். நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா? சார், குற்றவாளி இந்த ஆளுதான். ஓட்டுக்காரையா, உங்க நாய சார் இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே, அந்த நாய் தானே இது? ஆமா. பின்ன எப்படி இப்ப உங்க கையில வந்துச்சு? நாயை காணா, போலீஸ்ல போய் சொல்ல போனேன். புள்ளைய காணுன்னு நாயை எடுத்துக்கிட்டு நானும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அடப்பாவி மாமா, 2 பேரும் அங்க போயிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் இங்க வந்திருந்தா அந்த விவகாரம் போலீஸ் வரலும் போயிருக்காது. நானும் திருடங்கிற பட்டம் வாங்கி இருக்க மாட்டேன். ஓ யோசிச்சது எனக்கு தெரியுமா? நாயை சாக்கரை போட்டு கொண்டு வந்ததை என் பொண்ணு கண்ணால பார்த்தா சொல்லிச்சே. கண்ணால பாத்துச்சு இல்ல, அப்ப அதுதான் குற்றவாளி. என்னன்னு? ஆமா, ஒரு குரல் கொடுத்துருந்தா நான் லிமிட்டா விட்டுட்டு வந்திருப்பேன்ல. அது இல்லாம நான் நாயை எடுத்துக்கிட்டு வர்றவங்களும் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன குற்றம் செய்ய தூண்டி இருக்கு. அதனால உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க. சும்மா மச்சான், அதையும் என்னையும் ஒரே ஜெயில போடுங்க. வருஷ கணக்குல இருக்கிறோம். சும்மா இருந்தான் சார். இவன் ஒரு அப்பாவி, ஏதோ தெரியாதனமா செய்துட்டான். இந்த தடவை எனக்காக மன்னிச்சிருங்க. தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. டேய் காளி பேர ஐயா கூப்பிடுறாரு. உன்னை தாண்டா சங்கர். இனிமேல் வீட்டு பக்கம் வந்த நுனிக்கு பல் தேய்ச்சிருந்தேன், ஜாக்கிரதை. இந்தப்பா, இனிமே இது மாதிரி குழப்பம் பண்ண நான் ரொம்ப சீரியஸ் ஆடுவேன். ஜாக்கிரதை. எவ்வளவோ திட்டம் போட்டுதான் வேலை செய்யறேன். அந்த ஆப்பத்தாலையும் இந்த ஆளுங்க வந்து கெடுத்தாங்க.